அனைவருக்கும் வணக்கம். சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஒரு சில வார்த்தையில் பார்க்கலாம். இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் காதலுக்காக பிறந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா காசு இல்லாமல் கூட இருந்துருவாங்க. காதல் இல்லாமல் இந்த மகர ராசி அன்பர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். எதையுமே மனசை விட்டு பேச மாட்டாங்க. காதலை கூட கமுக்கமாக தான் வச்சுருப்பாங்க. உங்கள் காதலியோ அல்லது காதலனோ ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. கௌரவத்துக்கு எந்த ஒரு பங்கமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காதலை கூட வெளிப்படுத்தாமல் கமுக்கமாக தான் வச்சுருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. காதலிக்கு செலவு செய்கிறதுல கூட கொஞ்சம் கஞ்சத்தனம் காட்டக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரிஷபம் கன்னிராசி அன்பர்கள்லாம் இவங்களை தேடி தேடி காதலிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரி, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள் இனி வரப்போகுது, இந்த மாத கிரக நிலை உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் இருக்குது. ஏன்னா வரவு காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் செலவு செய்கிறதுக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும். நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை நடைபெறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய மனைவி மூலிமா ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மாதத்தில் தேடி வரும். பல யோகங்கள் நிறைந்த மாதமாக தான் இந்த மாதம் அமைந்திருக்கு. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் கெட்டி மேலே சத்தம் உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது. அதற்காக கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கை நிறைய புரண்டாலும் கூட உங்களுக்கு செலவு அப்படின்னு வந்துருச்சுன்னா எங்கேயாவது கடன் வாங்கி தான் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். அதனால் பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்யுங்க. ஏற்கனவே நீங்கள் சிக்கனவாதி தான், இருந்தாலும் இந்த டைமு ஆடம்பரமாக கொஞ்சம் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு அதிகப்படியான செலவை இழுத்து விட்டுரும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் சிக்கனமாகவும் இருக்கிறது நல்லது. வாடகை வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். சொத்து சேர்க்கையும் இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்குது. தடைப்பட்ட வாடகையெல்லாம் கூட இந்த மாதத்தில் வரும். பாக்கியாக இருந்த அந்த சம்பளம்லாம் இந்த மாதத்தில் உங்களுடைய கைக்கு கிடைக்கும். கலையின் மீது ஒரு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய கலைஞர்கள்லாம் சந்திப்பீங்க. அவங்க மூலிமா கூட நல்ல ஒரு புதிய ஆர்டர்கள்லாம் இந்த டைமு கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணியில் வேலை மாற்றம், இடமாற்றம், சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த மாதத்தில் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தொண்டர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நல்ல பலன் கிடைக்கும். மேலிடத்துல கூட உங்களுடைய அரசியலில் ஒரு மேல் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மற்றவங்களால் வேலை இழந்து தனியாக வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்ன வரைக்கும் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வேலையை விட்டு வெளியில் வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற நிலைமைக்கு கூட வந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் இழந்த வேலையும் இந்த டைமு கிடைச்சி அந்த போன மரியாதையும் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். உங்களுடைய பண கஷ்டம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுனா வரைக்கும் நிறைய கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருந்திருப்பீங்க. அந்த கடனெல்லாம் ஓரளவுக்கு அடிச்சுட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. அதே மாதிரி விரும்பிய பதவி, இடமாற்றம் இதெல்லாம் உங்களை தேடி வரும். வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு ஆதாயம் மிகுந்த மாதமாக தான் இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிரமங்களெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. இனி கொஞ்சம் சிரமப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நீண்ட நாளாக பிரார்த்தனையாக வைத்திருந்த ஒரு வேண்டுதல் கூட இந்த மாதத்தில் நிறைவேறும். அது உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய திருமணமாக இருக்கலாம். இந்த மாதத்தில் உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப காரியம் நடைபெறுவதற்கான ஒரு யோகம் இருக்குது. அது சுப மங்கள விரைய செலவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி
உங்கள் வீட்டில் இந்த மகர ராசி அன்பர்களுடைய வீட்டில் நடைபெறும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சுவாமி ஐயப்பனை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு யோகமான மாதமாக இனி வருகின்ற மாதம் உங்களுக்கு அமையும். மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். இந்த மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் அமைந்திருக்கு. சூரியன் 12ல் சஞ்சரிப்பதனால செலவு கொஞ்சம் அதிகமாக ஆனாலும் கூட ஓரளவுக்கு அதற்கு தகுந்தாற் போல் வருமானமும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுவரை கிடைத்த நன்மைகளில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இதனால் வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு இனி ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணிபுரிகிற இடத்துல கூட ஒரு சிலருக்கெல்லாம் சட்ட சிக்கல்கள் இதனால் வரைக்கும் வந்து உங்களை பாடாப்படுத்திருக்கோம். அந்த பிரச்சனை எல்லாமே இனி உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதன் பகவான் ஜனவரி 1லேருந்தே உங்களுக்கு நன்மை வழங்க ஆரம்பிச்சிட்டார். அதனால் உங்களுடைய முயற்சி எல்லாமே இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு வெற்றியாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் உறவினர்கள் மூலியமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும். அவங்க மூலிமா ஏதாவது ஒரு இழுபறியாக இருந்த வேலையை இந்த டைமு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த டைம் கிடைக்கும். சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க. வரவை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினருக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான கொஞ்சம் சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. திடீர்னு ஒரு சில வார்த்தைகள் விட்டுருவீங்க. அது மற்றவங்களுடைய மனதை பாதிக்கிற மாதிரி இருக்கும். எப்பவுமே நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி தான். ஆனால் இந்த டைமு நீங்கள் விளையாட்டாக சொன்ன ஒரு வார்த்தை மற்றவங்களுக்கு அது பாதிக்கிற மாதிரி அமைஞ்சிடும். அதனால் முடிந்த அளவுக்கு வார்த்தையெல்லாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மருத்துவ சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக தான் அமைந்திருக்கு. ஏன்னா இதுநாள் வரைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கடன் வாங்கி குடும்பம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். கடன் பிரச்சனை உங்களை பாடாப்படுத்திருக்கும். அந்த கடன் பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய போகுது. உங்களுடைய வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இந்த டைமில் ராகு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தியாக்குவார், முன்னேற்றத்தையும் உண்டாக்குவார். தடைபட்டிருந்த வேலையை எல்லாமே நடத்தி வைப்பார் என்றாலும் கூட உதவி கரெக்டான டைமில் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய தைரியம் துணிச்சல் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. எதுலேயுமே பின் விளைவுகளை பற்றி யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்கும். செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால செலவுகள்லாம் கொஞ்சம் சிக்கனை காட்டுறது நல்லது. குறிப்பாக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் போதுமான அளவு கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா கபாலீஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே நன்மை நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு. உங்களுக்கு லாப அதிபதியும் நட்சத்திர அதிபதியுமான செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் வக்கரகம் அடைந்திருந்தாலும் 3ஆம் இடத்துல சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தடைப்பட்ட வேலையெல்லாம் கரெக்டான டைமில் செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
தொழிலில் பணியாளர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. வியாபாரத்தில் இருந்த அந்த தடைகள் கூட படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். சிறு வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த டைம் எதிர்பார்க்கலாம். பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருத்து வரும் ஞானமோட்சக்காரகனால ஆன்மீக பயணம் எங்கேயாவது செல்வதற்கான ஒரு யோகம் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். ஒரு சிலருக்கெல்லாம் குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் அமையும். அதே மாதிரி நீண்ட நாளாக வேண்டுதல் ஒன்று வச்சுருந்துருப்பீங்க, அதை நிறைவேற்ற முடியாமல் தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். அதையெல்லாம் இந்த மாதத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா மருதமலை முருகனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.